ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் கன்னிராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பகவான் பயிற்சியினால என்னென்ன ஒரு மாற்றங்கள், என்னென்ன ஒரு அதிர்ஷ்டங்கள், என்னென்ன யோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த குரு பகவான் பயிற்சியானது தமிழுக்கு பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி இரவு 1:50 மணியளவில் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறார். அதாவது கன்னிராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக 10ஆம் இடத்தில் என்ற குரு பகவான் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆங்கில தேதிக்கு 1/6/2026 அன்று குரு பகவான் கன்னிராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார். அப்ப இந்த குரு பகவான் பயிற்சியினால கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்னென்ன யோகங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த குரு பகவான் யார்? சூரிய குடும்பத்தில் ஒரு முழு முதல் சுபக்கிரகம் என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த குரு பகவான். ஒரு ராசியில கிட்டத்தட்ட ஒரு வருடம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர். ராசி மண்டலத்தை ஒரு முறை வலம் வர 12 வருடங்கள் எடுத்துக்கொள்கிறார் இந்த குரு பகவான். குரு பகவான் இந்த இடத்தை விட பார்த்த இடத்தை பலம் பெற செய்யக்கூடியவர். குரு பார்த்தால் கோடி தோஷம் விலகுமாம். அந்த அளவுக்கு குரு பகவானுடைய பார்வைக்கு பலம் இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல தனக்காரகன், புத்திரக்காரகன் என போற்றப்படக்கூடியவர் இந்த குரு பகவான். ஜீவக்காரகன் என போற்றப்படக்கூடியவர் இந்த குரு பகவான். தேவகுரு என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த குரு பகவான். அப்ப குரு பகவானுடைய பயிற்சி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் மாற்றங்களையும் கட்டாயம் கொடுக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து லாபஸ்தானத்தில் குரு பகவான் உச்ச நிலையில் அமர இருக்கிறார். கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லாங்க வருகின்ற இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. அப்போ இந்த 2026-27 மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய ஒரு முக்கியமான ராசி அப்படின்னா அது கன்னிராசி தாங்க. சரி, கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் பயிற்சி எப்படி அமைய போகிறது என பார்ப்பதற்கு முன்னால் கன்னிராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம். பாருங்க, கன்னிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 6வது ராசி. இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதை என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆவார். கன்னிராசிக்குள் உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் நட்சத்திரம் 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவாக கன்னிராசிக்காரர்கள் பாருங்க சகலகலாம் வல்லவர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு தெரியாத விஷயமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். நுணுக்கமான அறிவுடையவர்கள், எப்போதும் கலகலப்பாக பேசக்கூடியவர்கள் பாருங்க கன்னிராசிக்காரர்கள். அதே போல மனைவி மக்கள் மீது அதிக பாசம் உடையவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள். அதே போல மற்றவர்கள் கஷ்டப்படுவதை கண்டு மனம் உருகக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள். அதாவது அடுத்தவங்க கஷ்டப்படுவது கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு நாளும் பிடிக்காது. தன்னால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். அதே போல கன்னிராசிக்காரர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். உழைப்பால் உயரக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள். கம்ப்யூட்டர், ஏஜென்சி, கமிஷன், தகவல் தொடர்பு இதன் மூலம் அதிக லாபம் உடையவர்கள் கன்னிராசிக்காரர்கள். அதே போல வியாபார யோகம் உடையவர்களும் பாருங்க கன்னிராசிக்காரர்களாக இருப்பார்கள். சரி, இந்த கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் வருகின்ற குரு பகவான் பயிற்சி எப்படி அமைய போகிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது ராசியை சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். 2027 ஜூன் வரையும் பாருங்க உங்களுக்கு கண்டக சனி காலம். அதே போல குரு பகவான் பாருங்க 2025 மே மாசத்திலிருந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல குரு பகவான் ஒரு வருடம் அமர இருக்கிறார். 2026 ஜூன்ல இருந்து 2027 ஜூன் வரையும் கன்னிராசிக்காரர்களுக்கு யோக காலம், அதிர்ஷ்ட காலம், ஒரு பொன்னான காலம் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா பொதுவாக குரு பகவான் ராசிக்கு 2, 5, 7, 9, 11 சஞ்சாரம் செய்யும் பொழுது ராஜயோக பலன்களை கொடுக்க தவற மாட்டார். அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து லாபஸ்தானத்தில் குரு பகவான் ஒரு வருடம் அமர இருக்கிறார். கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் நெருங்கிவிட்டது. வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி காலம் அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி வந்தாங்க.
பாருங்க, கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக 10ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்தார். 10ஆம் இடத்திற்கு குரு வந்ததுனால பழைய பாடலே என்ன சொல்லுதுன்னா, ஈசனார் ஒரு 10லே தலவொட்டிலே இறந்து உண்டதும், அதாவது 10க்கு குரு வந்த போது சிவனே பிச்சை எடுத்தார் அப்படின்னு பழைய பாடல் சொல்லுதுங்க. அப்ப நம்மை படைத்த இறைவனுக்கே அந்த கதின்னா, சாதாரண நம்ம ஒரு மனுஷனுக்கு 10ஆம் இடத்துக்கு குரு வரும்போது எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னு பாருங்க. அப்ப கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக கன்னிராசிக்காரர்களுக்கு முக்கியமா தொழில் ரீதியா, உத்தியோக ரீதியா, வியாபார ரீதியா நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வேலையை விட்டுருப்பீங்க. நிறைய பேர் விஆர்எஸ் கொடுத்துருப்பீங்க. நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு 2025 மே மாதத்துக்கு அப்புறம் பாருங்க, தேவையில்லாத இடமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அப்போ உடல் ரீதியாக நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக கன்னிராசிக்காரர்கள் கண்கள் சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். சொந்த பந்த பகை ஏற்பட்டிருக்கும். அதே போல அடுத்தவங்களை நம்பி வாழ வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும் ஒரு வருட காலமாக. அதே போல எத்தனை ஒரு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் பாருங்க, இந்த ஒரு வருட காலமாக பண கஷ்டம் இருந்திருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு போராட்டம் இருந்திருக்கும். மன ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க கன்னிராசிக்காரர்கள். இப்படி நிறைய சிரமங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இருந்திருக்குங்க 10ஆம் இடத்துல குரு நின்றதுனால. அதே போல கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க, தற்போது கண்டகசனி காலம். சனி பகவான் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். நிறைய கண்திஷ்டி வரும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை வரும். உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை வரும். ஆனால் கன்னிராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பாருங்க, மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். இந்த 10ஆம் இடத்துல குரு நின்ற போது எவ்வளவு கஷ்டங்களை கொடுத்தாரோ, அப்படியே ஆப்போசிட்டா பாருங்க, ராஜ யோக பலன்களை அள்ளி கொடுக்க இருக்கிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான். வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பாருங்க, 2027 ஜூன் மாதம் வரையும் லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல குரு பகவான் உச்ச நிலையில அமர இருக்கிறார். அப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பொற்காலம் ஆரம்பம். பொன்னவன் மன்னவன் என போற்றப்படும் இந்த குரு பகவான் லாபஸ்தானத்திலே பாருங்க உச்ச கதியில் அமர இருக்கிறார். கன்னிராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க இருக்கிறார் இந்த குரு பகவான். அதாவது இதுநாள் வரையும் பார்க்காத சில அதிர்ஷ்டங்களை பாருங்க, கிடைக்காத சில சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா, குரு பகவான் வீட்டில் சனி இருக்கிறார். மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு ஏற்படும். அரசியல்ல, அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவியில் அமரக்கூடிய வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ள கிடைக்கும். பாருங்க, அரசாங்கத்தில் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று உயர்ந்த பதவியில் அமரக்கூடிய வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு தான் இந்த 2026-27 கிடைக்க இருக்கிறது. அதே போல மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய, மக்களுக்கு பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள், அதாவது அரசியல் இருக்கக்கூடிய ஒரு தலைவர்களுக்கு பாருங்க நல்ல ஒரு பதவிகள் தேடி வர ஒரு காலமாக இந்த 2026 ஜூனுக்கு அப்புறம் கிடைக்கும். அப்ப இந்த 2026 அரசியல்ல இருக்கக்கூடிய கன்னி லக்னம், கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு பதவிகள் தேடி வரும் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல இன்னும் சொல்ல போனா, சனி பகவான் ராசியை பார்த்து அந்த சனிக்கு வீடு கொடுத்த குரு லாபஸ்தானத்துல ஜூன் மாசத்திலிருந்து அமர இருப்பதனால நிறைய பாருங்க மாணவ மாணவிகள் மருத்துவத்துறையில சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா சனி மக்களுக்கு உண்டான ஒரு கிரகம். அவர் ராசியை பார்க்கிறார். சனி அமர்ந்த வீட்டுக்குரிய குரு லாபஸ்தானத்துல உச்ச நிலையில அமர இருக்கிறார். அப்ப மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கன்னி லக்னம், கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு கிடைக்க இருக்கிறது இந்த 2026-27. அதே போல மிகப்பெரிய பதவிகள், உயர் பதவிகள், நீண்டகாலமாக உயர் பதவி இல்லைங்கிறவங்களுக்கெல்லாம் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உயர் பதவி கிடைக்க இருக்கிறது. வேலை இல்லாதவங்களுக்கு முக்கியமா பாருங்க, நிறைய பேர் இந்த 10ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் வேலையை இழந்திருப்பீங்க. நிறைய பேர் வேலையை வலுக்கட்டாயமா விட்டுருப்பீங்க. நிறைய பேர் விஆர்எஸ் கொடுத்துருப்பீங்க. அப்ப வேலையை இழந்தவர்களுக்கு பாருங்க புது வேலை கட்டாயம் கிடைக்கும். ஜூன் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து பாருங்க உங்களுக்கு புது வேலை கிடைக்க இருக்கிறது. கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னா இந்த 2026-27 தாங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ராகு பகவானும் சப்போர்ட்டா இருக்கிறார். சனி பகவானும் 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்தாலும் சனிக்கு வீடு கொடுத்த குரு லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார். அப்ப மக்களுக்காக பாருங்க உழைக்கக்கூடியவங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். ஒரு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, ஒரு பாருங்க பொது
காரியத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ வியாபாரம், சொந்த தொழில், உத்தியோகம் இதிலெல்லாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு அனுபவ ஒரு யூகங்களை, அப்போ வியாபாரம், சொந்த தொழில், உத்தியோகம் இதிலெல்லாம் பாருங்கள் மிகச்சிறந்த ஒரு அதிர்ஷ்டங்களை கன்னிராசிக்காரர்கள் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பார்க்க முடியும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன குறை இருக்கிறதோ அந்த குறையெல்லாம் அகல இருக்கிறது. முக்கியமாக தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்வதனால உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறிட்டே இருக்கும். பாருங்கள், உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைத்து கொண்டே இருக்கும். அதாவது நீண்ட கால கிட்டத்தட்ட 10 வருஷமாக ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கலங்க அப்படின்னா கூட குரு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும்போது அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் மிகப்பெரிய சுபக்கிரகம். அவர் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய 11ஆம் இடத்துல அமர இருக்கிறார். உங்களுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க இருக்கிறது வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து. பாருங்க, குடும்பத்தை இழந்தவர்களாக இருந்தாலும், கணவன் மனைவிக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளவு வழக்கு சார்ந்த பிரச்சனை இருந்தாலும், ஆரோக்கியத்தில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க இருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா குரு பகவான் பாருங்க லாபஸ்தானத்தில் உச்சகதியில் அமர இருக்கிறார். அப்ப லாபஸ்தானத்தில் குரு பகவான் உச்ச பலத்துடன் அமர்வது பாருங்க கன்னிராசிக்காரர்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். அப்ப இந்த காலகட்டங்கள் கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கான காலம் உங்களை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 4க்கும் 7க்கும் அதிபதிங்க. நீண்ட காலமாக வீடு கட்டணும், இடம் வாங்கணும், கார் வாங்கணும், போர் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். அதே போல நீண்ட காலமாக வரணமையாத கன்னிராசிக்காரர்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் 7ஆம் அதிபதி லாபஸ்தானம் ஏறுவதனால நல்ல வாழ்க்கை துணை அமையும். உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு வேலை இல்லை அப்படின்னா புது வேலை கிடைக்கும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். பயணத்தால் யோகம் கிடைக்கும். வெளிநாடு யோகம் கிடைக்கும். அதே போல பாருங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. இப்படி நிறைய நன்மைகளை சொல்ல முடியும். கன்னிராசிக்காரர்களுக்கு முக்கியமா பிள்ளைகளால் பெருமை உண்டு. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீண்ட காலமாக தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடக்குங்க. ஏன் அப்படின்னா புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் உச்ச பலத்துடன் அமர்வது பாருங்க பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள் கன்னிராசிக்காரர்கள். அதே போல நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை தரிக்கும். அதுவும் ஆண் குழந்தை பாக்கியம் இல்லாத கன்னிராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த 2026-27 உங்களுக்கு ஆண் பிள்ளை பிறக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல சொந்த தொழிலில் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல பாருங்க, உத்தியோகத்தில் ஒரு நிம்மதி, புது வேலை, அயல்நாடு யோகம், இன்னும் சொல்ல போனால் உயர் பதவி, இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை கன்னிராசிக்காரர்கள் இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பார்க்க முடியும். முக்கியமாக உங்களுடைய கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஏன் அப்படின்னா 11ஆம் இடங்கிறது நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானம் அப்படின்னா 11ஆம் இடம் தாங்க. அப்போ எல்லா கஷ்டத்திலிருந்தும் நீங்கள் வெளிவர இருக்கிறீர்கள். அப்போ படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல பாருங்க கல்லூரி கிடைக்கும். வெளிநாடு போய் ஒரு சிலர் மருத்துவம் படிக்க முடியும். அதே போல வயதானவர்களுக்கு உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். பிள்ளைகளால் இருந்த கஷ்டம் நீங்கும். பிள்ளைகளுக்கு தடைப்பட்ட பாருங்க சுபகாரியங்கள்லாம் நடந்தேறுவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல ஒரு நல்ல வேலையில் இருந்தாங்க, வேலையை விட்டுட்டாங்க அப்படின்னா இந்த 2025 மே மாதத்துலேருந்து பாருங்க உங்களுக்கு வேலையில் பிரச்சனை வந்திருக்கும். அப்போ ஜூன் மாதத்துலேருந்து வருகின்ற 2026 ஜூன்லேருந்து பாருங்க உங்களுக்கு புது வேலை கிடைக்கும். வேலையில் இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். இப்படி பாருங்க பல வகையிலும் பாருங்க நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நல்ல வளர்ச்சியையும் பார்க்க இருக்கிறீர்கள் வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு விடிவு காலம் அப்படின்னா பாருங்க இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தான். உங்கள் வாழ்க்கையில் என்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறையெல்லாம் அகல இருக்கிறது. கட்டுக்கட்டாக பணத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு வருஷத்துக்குள்ள. அப்போ இந்த காலத்தில் நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அந்த காரியத்தில் முழு வெற்றி பெற முடியும். சொந்தமாக ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சொந்த தொழில் செய்ய முடியும். நல்ல தொழில் பார்ட்னர்கள் அமைவார்கள். உங்கள் வாழ்க்கை துணைவரால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். நண்பர்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்.
குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கும். வாகன யோகம், பூமி யோகம், கட்டிட யோகம், இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை கன்னிராசிக்காரர்கள் வருகின்ற ஜூன் மாதத்திலிருந்து பார்க்க முடியும். அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் அப்படின்னா வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதியில் இருந்தாங்க. மேலும் கன்னிராசிக்காரர்கள் முடிந்தால் ஒரு முறை பாருங்க, தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள தென்குடி திட்டைக்கு சென்று வருவது நல்லது. குரு பகவானுக்கு தனி சன்னதி உள்ள இடம் அப்படின்னா இந்த தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள தென்குடி திட்டை. அதே போல கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள ஆலங்குடி, இதுவும் ஒரு மிகச்சிறந்த பரிகார ஸ்தலங்க குரு பகவானுக்கு. இந்த ஆலங்குடிக்கு சென்று வருவதும் சிறப்பு இந்த 2026. அதே போல திருச்செந்தூர் முருகபெருமானை சென்று தரிசிப்பதும் பாருங்க உங்களுக்கு நல்ல உயர்வையும் வாழ்க்கையில வெற்றியையும் கொடுக்கும். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசா ஏதாவது ஜாதகம் எழுதினாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களையும் என்னுடைய கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.